அண்மை செய்தி. குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குவைத்தில் நடைபெற்ற தீ விபத்தில் உயிரிழந்தவர்களில் 40 பேர் இந்தியர்கள் என தகவல் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். தற்பொழுது குவைத்தில் நிகழ்ந்த தீ விபத்தில் 40 பேர்கள் இந்தியர்கள் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. எத்தனை இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர்? அவர்களின் உடல் தற்பொழுது இந்தியாவிற்கு எப்படி கொண்டு வரப்பட உள்ளது? இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். குவைத்தின் மங்காஃப் நகரத்தில் சற்று முன்னதாக ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டதாக நாம் செய்தியை பதிவு செய்திருந்தோம். இதில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் என்ற ஒரு செய்தி தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது உயிரிழந்தவர்களில் சுமார் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. மேலும் 90க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அந்த தீ விபத்து ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் 30க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தீக்காயமடைந்து அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. மருத்துவமனையில் தீக்காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட இந்தியர்களை குவைத் நாட்டினுடைய இந்திய தூதர் நேரில் சந்தித்து அவர்களது உடல்நிலை குறித்து அவர்கள் கேட்டறிந்திருக்கின்றார். இருப்பினும் இந்த எத்தனை இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியுறவுத்துறை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆனாலும் கூட அங்கிருந்து வரக்கூடிய நம்ப தகுந்த தகவல் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர், 30க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காயமடைந்திருக்கின்றனர் என்று நமக்கு தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த மங்காஃப் என்கிற அந்த பகுதி ஏராளமான வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பகுதி எனவும் தொழிலாளர்களுடைய முகாம் குடியிருப்பில் ஏற்பட்ட இடத்தில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. எனவே இதில் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். 6 மாடிகள் கொண்ட அந்த கட்டிடத்தில் ஏராளமான வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஒரு பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் அங்கே தங்கியிருந்ததாகவும் அங்கு ஏற்பட்ட தீ விபத்தில் பலர் உயிரிழந்திருக்கின்ற இந்த தகவல் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இருந்து மீட்கப்பட்ட 90 இந்தியர்கள் தற்பொழுது எங்கு வைக்கப்பட்டுள்ளனர் ரமேஷ்குமார்? அது தொடர்பான விவரங்களையும் சொல்லுங்க. சிலருக்கு சிறிய அளவிலே தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சைகளை வழங்குவதற்காக அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மற்றவர்கள் அவர்களுடைய பாதுகாப்பு கருதி அந்த தீ விபத்து ஏற்பட்ட இடத்திலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய வேறு ஒரு தற்காலிக தங்குமிடத்தில் அவர்கள் பத்திரமாக இந்திய நாட்டு தூதரகம் மற்றும் குவைத் நாட்டு அரசினுடைய முயற்சியால் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது 40 இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் வெளியுறவுத்துறை இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க உள்ளது? இந்தியர்களின் உடல்கள் தற்பொழுது இந்தியாவிற்கு எப்படி கொண்டு வரப்பட உள்ளது? இது தொடர்பான விவரங்கள் ஏதும் கிடைத்ததா? அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. அதாவது இந்த தகவல் அறிந்த உடனேயே குவைத்தில் இருக்கக்கூடிய இந்திய நாட்டு தூதர் சம்பந்தப்பட்ட அந்த தீ விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்றார். தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார். இது தவிர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களை அவரே நேரில் சந்தித்து அவர்களது உடல்நிலை குறித்து கேட்டு அறிந்திருக்கிறார். இவை தவிர அங்கிருக்கக்கூடிய வெளியுறவு அமைச்சகமும் ஒரு அவசர கால உதவி எண்களை அறிவித்திருக்கின்றது. இந்தியர்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை என்றாலோ அது குறித்து தகவல் தெரிவிப்பதற்காக 65505246 என்கிற அவசர கால உதவி எண்களையும் அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு ஏதேனும் உயிரிழப்பு ஏற்பட்டால் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான நடைமுறைகள் என்பது மிகவும் சிக்கலானது, அதிக நாட்கள் எடுக்கக்கூடியது. எனவே எத்தனை பேர் இந்தியர்கள் அதிகாரப்பூர்வமாக உயிர்ந்தது என்பது நமக்கு தெரிய வந்த பிறகு அவர்களது உடல்கள் அடையாளம் காணப்பட்டு அதன் பிறகு அவர்களை துரிதமாக இந்தியா கொண்டு வருவதற்கு தேவையான முயற்சிகளை வெளியுறவு அமைச்சகம் மேற்கொள்ளும். எப்படி இருந்தாலும் அதற்கு 3 முதல் 4 நாட்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விபத்தில் உயிரிழந்த 40 இந்தியர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரேனும் உள்ளார்களா? அப்படி நிகழ்ந்தால் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அது தொடர்பான விவரங்களையும் சொல்லுங்க. முதற்கட்டமாக நமக்கு கிடைத்துள்ள தகவல் இந்தியர்களும் இருக்கின்றனர் என்பதுதான் நமக்கு கிடைத்துள்ள தகவல். உயிரிழந்தவர்களின் உடல்களை அவர்களுடைய அங்க அடையாளங்கள் மற்றும் முகவரியை கொண்டு சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் அவர்களுடைய முகவரி இந்தியாவினுடைய எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது இந்திய அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். தற்பொழுது இந்த விபத்து தொடர்பாக மேலும் பல்வேறு தகவல்களை தருவதற்காக நிகழ்விடத்திலிருந்து அல் அமீன் என்பவர் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அல் அமீன், வணக்கம். தற்பொழுது இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? அங்கு ஊழியர்கள் என்ன நிலையில் தற்பொழுது இருக்கிறார்கள்? எத்தனை பேர் அங்கு உயிரிழந்திருக்கிறார்கள்? இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க.
வணக்கம் மேடம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 4:30 மணி வாக்குல வந்து நடந்ததா காது வழி செய்தி தான். யாருமே எப்ப நடந்துச்சு என்ன இதுன்னு கரெக்டான யூகம் தெரியல எனக்கு. விடிய காலையில 4:30 மணி அளவுல ஏதோ சமைச்சிருக்கிறாங்க போல இருக்கு, பேலன்ஸ் ஏதோ வச்சிருக்கிறாங்க, அது அப்படியே ஆஃப் பண்ணாம போயிட்டாங்க, அது அப்படியே எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. இன்னும் கிளியர் கட்டான நியூஸ் எதுவும் வரல இன்னும். ஃபர்ஸ்ட் வந்து கீழேந்து புடிச்சு மேல போனதுனால அந்த புகை இது நெடி தாங்க முடியாம சில பேர் வந்து ஜன்னலை திறந்து ஓபன் மேல இது குதிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் குதிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 150 பேர் இருந்திருக்கிறாங்க அந்த பில்டிங்ல. இது வரைக்கும் 43 பேர் இறந்ததா சொல்லி செய்தி வந்திருக்குது இங்க லோக்கல்ல உள்ள ஊடகத்துல. பாக்கி பேரெல்லாம் ஐசியூலையும் கொஞ்சம் இன்ஜுரி ஆனவங்களெல்லாம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லையும் வச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் நடந்தது இதுதான் இப்ப தற்காலிகம் வரையும் தெரியுறது. இது வந்து கொய்த்துல வந்து மங்காஃபுங்கிற பகுதியில அன்னபூர்ணா ஹோட்டல் பேக் சைடுல இருக்கிற கேம்ப் நம்பர் 4 இது. அல்லமீன், தற்பொழுது இந்தியாவிலிருந்து எத்தனை தொழிலாளர்கள் அந்த விபத்து ஏற்பட்ட இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள்? இந்தியாவில் எந்த மாநிலத்தை சேர்ந்த அதிக தொழிலாளர்கள் அங்கு வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள்? அது தொடர்பான தகவல் ஏதும் உங்களுக்கு தெரிஞ்சதா? அது தொடர்பா சொல்லுங்க மேம். இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இது வந்து இந்தியா கேம்ப் தான். இது ஆக்சுவலா இந்தியா பீப்புள் தான் எல்லாமே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேரளா பீப்புளும் தமிழ் ஆளுங்களும் தான் அதிக பேர் இருந்ததாகவும், நம்ம நண்பரோட நண்பர் கூட இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் கிளியரான நியூஸும் வரல. கிட்டத்தட்ட இந்த 43ங்கிறது இப்ப வயரு தான். இப்ப இன்னொரு ஒரு 5-6 கொஞ்சம் ரொம்ப சீரியஸ்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கிறோம் நாங்க. நண்பர்கள் அங்க இருக்கிறாங்கள அவங்க தான் இப்ப எனக்கு சொன்னது. நான் போய் நேர்ல பார்க்கல அங்க ஹாஸ்பிட்டல்ல. இந்த விபத்து தொடர்பா உங்களுடன் வேலை செய்த சக தொழிலாளர்களுக்கு எந்த அளவிற்கான உண்மைத்தன்மையான தகவல் கிடைத்திருக்கிறது? இது தொடர்பாக அரசு என்னென்ன நடவடிக்கை அங்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது? தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அங்கு யாரேனும் தொழிலில் ஈடுபட்டு இருந்தார்களா? இது தொடர்பா உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இந்த தமிழகத்தை சேர்ந்து இந்த தொழில இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல மேடம். ஆக்சுவலா இது ஒரு கேம்ப். இது 153 பேர் இருக்கிற கேம்ப். இது திடீர்னு இந்த மாதிரி விபத்து நடந்தோன்னே இங்க உள்ள அரசு அதிகாரிகள்லாம் உடனே வந்துட்டாங்க. ஃபயர் இன்ஜின்ஸ் அப்புறம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இது பண்ணி இப்ப வரைக்கும் வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது. ரெக்கவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் அது என்ன இதுங்கிற நியூஸ் கிளியர் கட்டா வரல மேடம். அந்த பக்கம் போகவே முடியாது, போலீஸ் ரொம்ப கெடுபடியா இருக்கிறதுனால. 40 இந்தியர்கள் தீ விபத்தில் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சதோ இந்திய அரசாங்கம் உங்களை தொடர்பு கொண்டதா? உங்களிடம் ஏதும் விளக்கம் கேட்டு உங்களை தொடர்பு கொண்டதா? இது தொடர்பா உங்களுக்கு ஏதும் அழைப்பு ஏதும் வந்ததா? இல்ல மேடம், எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் ஆக்சுவலா வேற கம்பெனி, இந்த கம்பெனி கிடையாது. நான் எனக்கு அங்க நண்பர்கள் இருக்கிறதுனால நண்பர்கள் சொன்னாங்க, நான் இந்தியாவுக்குள்ள இதுல ஃபார்வர்ட் பண்ணேன். அப்படித்தான் அந்த வழிதான். இது எங்க கம்பெனி கிடையாது. எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம், எனக்கு இது சம்பந்தம் கிடையாது. இணைப்பில் வந்து பல்வேறு உண்மைத்தன்மையான தகவல்களை தந்ததுக்கு நன்றி அல்லமீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.